அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரதோஷம் அதனுடைய வழிபாடுகள் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். பிரதோஷம் அப்படின்றது சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு. இந்த பிரதோஷ வழிபாடுகள் பண்ணுறது மூலமாக நம்முடைய கர்மாக்கள் குறையும் அப்படின்றது தான் இந்த வழிபாட்டோட முக்கியத்துவமாக இருக்குது. பிரதோஷம் அப்படின்றது மாதம் 2 தடவை வரும். உங்களுடைய டெய்லி ஷீட் கேலண்டரில் போட்டிங்க அப்படின்னா பிரதோஷம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு பிரதோஷத்துக்கான வழிபாடுகள் பண்ணலாம். திங்கட்கிழமை சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பிரதோஷமாக இருக்கும். சிங்கக்கிழமை அப்படின்ற போது அது சோமவார பிரதோஷம், எல்லாம் சந்திர பிரதோஷம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை வர்றது சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வர்றது ஒரு வருஷத்தில் 2-3 வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். பிரதோஷ வழிபாடு இல்லை அதனுடைய விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பகல் நேரங்களில் சாப்பிட மாட்டாங்க. காலையில் டைமில் ஏதாவது பழமோ இல்லை பாலோ குடிச்சிக்கலாம். அதே மாதிரி மத்தியானமும் பழமோ குடிச்சிக்கலாம். பகல் நேரங்களில் உங்களுக்கு தேவார திருவாசக பதிகங்கள் பற்றி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதே டியூனோட உங்களுக்கு அந்த பாடல் பாட முடியும் அப்படின்னா தாராளமாக பாடலாம். அது எக்கச்சக்கமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்முடைய உடல்லையும் மனதிலையும் நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்லையும் கொண்டு கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பதிகங்களினுடைய டியூன் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்டில் நிறைய அவைலபிள் இருக்கும் ஆடியோஸ், அதை கேட்கலாம். பிரதோஷம் அன்னைக்கு பூஜை அப்படின்றது சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி இருந்து அந்த பூஜையை ஆரம்பிப்பாங்க. பொதுவாக இந்தியாவில் சூரியன் 6 மணிக்கு அஸ்தமிக்கும் அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துட்டு ஒரு 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த பிரதோஷ கால பூஜைகள் அப்படின்றது நடக்கும். ஸோ அந்த நேரத்தில் சிவன் கோயில்களில் போயிட்டு நம்ம வழிபாடுகள் மேற்கொள்ளலாம். பிரதோஷ வழிபாடுகளில் நந்தி தேவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்புறம் பால், நெய், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர் இதெல்லாம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி சிவனுக்கு வில்வ இலைகள் சாத்தலாம். நந்தி தேவனுடைய கொம்பு அப்படின்றதும் இருக்கும். அந்த 2 கொம்புகளுக்கு நடுவே சிவலிங்கத்தை பார்க்கறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா சொல்லுவாங்க இந்த பிரதோஷ காலத்தில். சனி திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாட்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துன்னா மிஸ் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணுங்க. தொடர்ந்து பிரதோஷ வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றது மூலமா நம்ம நினைச்ச விஷயங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்க முடியும். பிரதோஷ காலங்களில் கோயிலை சுற்றி வரும்போது அன்னைக்குன்னு ஒரு தனியான மெத்தட் வச்சிருப்பாங்க. நார்மலாக நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பிரகாரம் சுற்றி வருவோம். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மெத்தட் உண்டு. ஆன்டி கிளாக் வைஸ்லையும் மறுபடியும் சுற்ற வேண்டியது இருக்கும். அது என்ன அப்படின்றது தெரியல அப்படின்னா கோயிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலே அங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. அதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அது எப்படி சுற்றணும் அப்படின்றது போட்டிருப்பாங்க. ஸோ திருமண முயற்சிகளில் தடை தாமதங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறவங்க இந்த பிரதோஷ வழிபாடுகள் மேற்கொள்ளுங்க. இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா கடவுள் வழிபாடு பரிகாரம் சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறா இருந்தால் இந்த வீடியோ அதில் பார்த்துக்கலாம். நன்றி.